ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வின்டர் ஸ்பெஷல் கீன்வா அண்டு சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான சூப் செய்யலாமா? இந்த சூப் பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை வேக வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் அப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்து குக்கரை மூடி நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கலாம். அடுத்ததாக கீன்வா வேக வச்சுக்கலாம். அது ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதையும் ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கீன்வாக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். 2 வேகட்டும். அடுத்ததாக அந்த சூப் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இது சேர்த்துக்கலாம். இது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் கேரட் 1 பொடியாக நறுக்குனது, அப்புறமா கொஞ்சமாக செலரி சேர்த்துருக்குறேன். இது உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறி கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் உள்ள சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதில் உள்ள தண்ணியை தூர ஊற்றிட வேண்டாம். இது நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காய்கறி வெந்ததுக்கப்புறமா நான் சிக்கன் வேக வச்சு தண்ணியை சேர்த்துருக்குறேன். அது கூட இந்த சிக்கன் போன் ப்ராத் இதையும் சேர்த்துக்கலாம். இது இந்த ஒரு பாக்ஸ் அப்படியே இதில் ஊற்றிக்கிறேன். இது சேர்த்து பண்ணும்போது சூப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு பிச்சு போட்டு வச்சுருந்த அந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கடைசியாக ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த கீன்வா. இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இந்த கீன்வாவையும் நம்ம சூப்போடு சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். லைட்டாக இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்குனா மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான ஹெல்தியான கீன்வா சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வின்டருக்கு எதமாக இப்படி ஒரு சூப் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்தியானதும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.